திரு எழுகூற்றிருக்கை. இது எல்லாருக்கும் பாடமான பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பதிகம் ரொம்ப சிறப்புடைய பதிகம் இல்லைங்களா. இந்த ஒரு பதிகத்தை ஓதினா திருஞான சம்பந்தர் தேவாரம் அத்தனையும் ஓதினதாக அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக வழங்கி கொண்டு வருகிறது. திருஞான சம்பந்தர் தன்னுடைய தகப்பனாருக்காக இந்த பதிகத்தை பாடி கொடுத்தார் என்று ஒரு வழக்கு. இதெல்லாம் வழக்கு தானுங்க. திருஞான தகப்பனார் சம்பந்தருடைய பதிகத்தை நாள்தோறும் ஓதுகின்ற நியமம் வச்சுருந்தாராம். அப்போ பதிகம் நிறைய இருக்குது, ஓத முடியலன்னு கேட்டபொழுது இந்த பதிகத்தை ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு சான்று எங்கேயா இருக்குதுன்னு கேட்டால் சீகேஎஸ் எழுதியிருக்கார். அப்படி எந்தைக்கு எழுகூற்றிருக்கை அப்படின்னு ஒரு தொடர் வருது. இந்த சித்திரகவியை பாடினதெல்லாம் சொல்லுகின்ற ஒரு பாட்டில் எந்தைக்கு எழுகூற்றிருக்கை பாடினார். எந்தைக்குன்னா என் தந்தைக்குன்னு அர்த்தம். அது திருக்கழுமலத்தில் இருக்கிற இறைவனையும் குறிக்கும், இவருடைய தகப்பனாரையும் குறிக்கும். அப்படி ரெண்டுக்கும் பொறுத்த மாதிரி எந்தைக்கு எழுகூற்றிருக்கை என்று இருக்கிறதுனால அதை இங்கே சான்றாக வைத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு வரலாறுன்னு சொன்னால் அந்த வரலாறுக்கு எங்காவது ஒரு சான்று இருக்கணும். திருஞான சம்பந்தர் வரலாறுன்னு சொன்னால் ஒன்று பெரிய புராணத்தில் சான்று இருக்க வேண்டும், இல்லாட்டா 11ஆம் திருமுறையில் நம்பி ஆண்டார் நம்பிகள் திருஞான சம்பந்தர் மேலே பல பதிகங்கள் பல பிரபந்தங்கள் பண்ணியிருக்கிறார், அதில் ஏதாவது இருக்க வேண்டும். அதுபோல் இதுக்கு எங்கேயாவது சான்று இருக்குதா அப்படின்னு கேட்டால் பெரிய புராணத்தில் இருக்கின்ற எந்தைக்கு எழுகூற்றிருக்கை அப்படிங்கிறத சான்றாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பாடுறார். தமிழில் எண்ணலங்காரம் அப்படின்னு ஒரு அலங்காரம் உண்டுங்க. செய்யுள் பாடுற பொழுது 1 2 3 4 வரிசையாக ஏற்றி பாடுறது உண்டு, ஏறு வரிசையில். அதே போல் இறங்கு வரிசையில் பாடுறது உண்டு. இது சாதாரணமாக காப்பியங்கள் பாடுற பொழுது பாடுவாங்க. நமக்கு சிவஞான சித்தியாரில் கடவுள் வணக்கமாக விநாயக வணக்கமாக இருக்கிற பாட்டு அந்த அலங்காரத்தில் வந்தது தான். 1 கோட்டன் 2 செவியன் 3 மும்மதத்தன் 4 வாய் 5 ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையெதிரி தாழ் சடையான். அதில் 1லேருந்து 6 வரையிலும் வரிசையாக வச்சிருக்கிறார். இப்படி பாடுறது ஒரு வழக்கு. திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் முழுவதுமே பாடியிருக்கிறார்னு சொன்னால் 1லேருந்து ஏற்றி திரும்ப இறக்கி, ஏற்றி இறக்கி, இப்படியே 1லேருந்து 7 வரையிலும் 1 2 திரும்ப 1 1 2 3 திரும்பவும் 3 2 1, அதே போல் 1 2 3 4 4லேருந்து 3 2 1 இப்படி 7 வரையிலும் கொண்டு போய் பாடியிருக்கிறார். இதை எழுகூற்றிருக்கை அப்படின்னு சொல்கிறது வழக்கு. தமிழில் எழுகூற்றிருக்கையில் இதுதான் முதல். திருமங்கை ஆழ்வார் பாடின பாட்டில் ஒரு எழுகூற்றிருக்கை இருக்குது. திருமங்கை ஆழ்வாரை ஏறக்குறைய திருஞான சம்பந்தர் காலத்துக்கு சமகாலமாக சொல்கிறது ஒரு வழக்குங்க. அதனால் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இவங்க 2 பேருடைய தேவாரத்தினுடைய சாயல் திருமங்கை ஆழ்வார் இடத்துல இருக்கு. இவர் பாடுற மாதிரி அவர் தாண்டகம் பாடியிருக்கிறார். தாண்டகத்தில் இவர் ஒரே முறை தான் வச்சார் அப்பர் சுவாமிகள். அவர் திரு குறுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் அப்படின்னு வச்சிருக்கிறார். குறுந்தாண்டகம் நெடுந்தாண்டகம்னு வச்சதுல ஒன்றும் பெரிய காரியம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது தமிழில் ஆசிரிய விருத்தத்தில் கழிநெடில் அடி ஆசிரிய விருத்தம்னு ஒன்று உண்டுங்க. கழிநெடில் அடி ஆசிரிய விருத்தத்தில் குறைந்த சீர்களால் பாடினா குறுங்கழி நெடில்னு பேர், அதிகமான சீர்களால் பாடினா நெடுங்கழி நெடில்னு பேர். நம்ம சிவபிரகாஷ் சுவாமிகள் கூட திருமுருகண்டத்தில் இருக்கின்ற அம்பிகை பெருநாயகின் மேலே குறுங்கழி நெடில் நெடுங்கழி நெடில் அப்படின்னு 2 தோத்திரம் பாடியிருக்கிறார். அதே தான் தாண்டகம் என்பதும் எண்சீர் விருத்தம் என்பதும் வித்தியாசம் இல்லை. அரிசீர் விருத்தமாக பாடினா குறுந்தாண்டகம், எண்சீர் விருத்தமாக பாடினா நெடுந்தாண்டகம், இதுதான் கணக்கு. அப்போ அப்பர் சுவாமிகள் பாடிய பாடலின் சாயல் அவரிடத்தில் இருக்குது. அப்பர் சுவாமிகள் திருவருத்தம் பாடின மாதிரி இவரும் திருவருத்தம் பாடியிருக்கார், நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். எல்லாம் நம்ம திருமுறைகளில் இருக்கிற பதிகங்களுடைய சாயல் அப்படியே திவ்ய பிரபந்தத்தில் இருக்கும், பொருள் வகையிலும் கூட இருக்கும். அவர் ஒருத்தர் பாடியிருக்கார். நமக்கு 11ஆம் திருமுறையில் நக்கீர தேவநாயனார் மதுரையில் இருக்கிற இறைவனை நோக்கி பாடினார் திரு எழுகூற்றிருக்கை உண்டு. பின்னால் மாறன் அலங்காரம்னு ஒரு நூல், காரி ரத்னகவிராயர்னு பேர். அவர் நம்மாழ்வாருக்கு மாறன்னு பேர். நம்மாழ்வார் பெயரால் இலக்கண நூல்கள்லாம் செய்தார். மாறன் அலங்காரம், மாறன் அகப்பொருள், மாறன் பாவினம் செய்யுள் இலக்கணம், பாவினம் அப்படின்னு செய்தார். அவர் இந்த கவிக்கு இலக்கணம் செய்து அந்த இலக்கணத்துக்கு அவரே உதாரண பாட்டும் பண்ணி வச்சார். அது ஒரு வழக்கம். பழைய காலத்தில் இலக்கணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, உதாரணம் இருக்கிற இலக்கியத்திலேருந்து எடுத்து வைத்துக் கொள்வாங்க. பிற்காலத்தில் வந்தவங்கெல்லாம் அவங்களே இலக்கணம் பாடி அவங்களே அதுக்கு இலக்கியமும் பாடி வச்சுறது ஒரு வழக்கம். அவங்க பாடாவிட்டால் வேறு இதில் அது இருக்கிறத எடுத்து காட்டிட்டு போகிறது ஒரு வழக்கம். அந்த மாதிரி அவர் பாடியிருக்கிறார்.
இப்படி தமிழில் இந்த எழுகூற்றிருக்கை சித்திரகவிகளில் மிக சிறப்புடையதாக வழக்கத்தில் இருந்திருக்கிறது. சொல்லணி வகையைச் சேர்ந்தது இது. எழு கூறு இருக்கை, ஏழான கூறுபாடுடைய இடம் அப்படின்னு அர்த்தம். இருக்கைனா இருப்பதற்குரிய இடம். அது என்ன ஒரு வழக்கு அப்படின்னு கேட்டால், சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வரிசையாக இருந்தால் ஒரு குழந்தை இதுக்குள்ளே ஓடும், இன்னொன்று அதுக்குள்ளே ஓடும், அங்கேருந்து திரும்பி இதுக்குள்ளே ஓடும், இது இங்கேருந்து திரும்பி அதுக்குள்ளே ஓடும். இப்படி குறுமகார் அப்படின்னு சொல்கிறது, சிறு குழந்தைகள் ஓடியும் ஒளிந்தும் விளையாடுவதற்கு அமைக்கப்பட்ட சிறிய சிறிய அறைகள் போல. இப்போ 1 என்பது இப்போ 1 2 1 1 இங்கேயும் இருக்கும், திரும்பவும் இங்கேயும் இருக்கும். 1 2 3 2 1 2 இங்கேயும் இருக்கும், திரும்பவும் இங்கேயும் வரும். இப்படி புகுந்தும் போந்தும், புகுந்துனா உள்ளே போகிறது, போந்துனா வெளியில் வர்றது, இப்படி புகுந்தும் போந்தும் விளையாடுவதற்கு அமைக்கப்பட்ட இருக்கை போல பாடுறது. ஆகையினால இதுக்கு எழுகூற்றிருக்கை அப்படின்னு பேர். பிற்காலத்தில் இதை ரதபந்தம் காட்டியிருக்கிறாங்க. நாம் அப்படி காட்டவில்லை, அவங்க ரதபந்தத்தில் அமைச்சு காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டுங்க. அது என்னன்னு கேட்டால், அப்போ சிவகவிமணி இதை காட்டுற பொழுது 1 2 1 1 1 2 3 2 1 இப்படியே 7 வரையிலும் 1ல் தொடங்குறார். இப்படி தொடங்கினாதான் அந்த ரதபந்தத்துக்கு வரும். ஆனால் நமக்கு வெள்ளைவாரணம் எழுதியிருக்கிறார் திருமுறை வரலாறுல, இப்படி தான் 1 2 1 1 2 3 2 1 இப்படியே இப்போ 7 வரும் வரிசையாக பார்த்துக்கொள்ளுங்க. 1 2 3 4 3 2 1 அப்படி 1 2 3 4 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1. நம்ம மகளிர்கள் வாசலில் புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க. கோபுரம் மாதிரி வரும். கோபுரம் மாதிரி வர்ற பொழுது இது மத்தியில் இருக்கிற கலசமாகவும் இது இப்படி வரும். இதையே தான் திரும்பவும் எழுதி இதை கீழே ஒரு தரம் பண்ணி இது தேரினுடைய மேல் பாகம் ஆகிடுது. இதே போல் கீழே ஒரு தரம் பண்ணினா கீழே இருந்து தேரினுடைய அடிப்பாகமாக வந்துடும். இப்படி வச்சா அதை ரதபந்தம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கு. ரதபந்தத்தில் பாடுகிற முறையும் உண்டு. திருஞான சம்பந்தர் இந்த முறையில் தான் பாடியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதுக்கு தண்டி அலங்காரத்தில் இலக்கணம் இல்லை, ஆனால் மார்ன அலங்காரத்தில் இலக்கணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைவு கொள்ளுங்க. ஒன்றென்னும் எண்ணினை முதலாக கொண்டு தொடங்கி, அதுதான் முதலாக கொண்டு தொடங்கி என்பது சில பேர் இங்கே வைக்கிறாங்க, சில பேர் இங்கே வைக்கிறாங்க. ஒன்றென்னும் எண்ணினை முதலாக கொண்டு தொடங்கி படிப்படியே ஒவ்வொரு எண்ணாக கூட்டியும் அம்முறையே 1 முதல் 7 ஈராக எண்ணு நிலைமையில் அமைந்த செய்யுள் எழுகூற்றிருக்கை. எழுகூற்றிருக்கையாவது 7 அறையாக்கி முறையானே குறுமக்கள் தான் சின்ன பிள்ளைகள் முன் நின்று புக்கும் போந்தும் விளையாடும் பெற்றியான் வழுவாமை 1 முதலாக 7 இறுதியாக முறையானே பாடுவது அப்படின்னு தமிழில் யாப்பருங்கலம்னு ஒரு பழைய காலத்து இலக்கண நூல், யாப்பருங்கல காரிகை பிற்காலத்து இலக்கண நூல், அதுதான் எல்லாரும் படிப்பாங்க. யாப்பருங்கலம் படிக்க மாட்டாங்க, அதில் இருக்குது. அதே ரதபந்தத்தில் பாடுற போது மார்னலங்காரர் மையத்தில் பத்தி 2 பத்தியாய் கீறி, இங்கே இது ஒரு பத்தி, அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பத்தி வரும், 2 பத்தியாய் கீறி 2 பத்தியாய் கீறி வலத்திலும் இடத்திலும் முறையை எண்ணி செல்லும்படி, இப்படியும் இப்படியும் வலத்திலும் இடத்திலும் முறையை எண்ணி செல்லும்படி மையத்தில் 1 14ஆகவும் அதன் அயல் இரு பத்தியில் 2 12ஆகவும் ஒழிந்த 3 முதலியன எண்ணும் பத்தி தோறும் 2 குறைந்து, ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு வருஷம் 2 குறைஞ்சிக்கிட்டு வரணும், ஒன்றில் வந்து முடியும். இத்தகைய செய்யுலகத்து எடுத்தாளப்படும் எண்ணு பெயர்கள் இரட்டர மொழிதலாகவும் ஈறு திரிந்தும் வரும். அதாவது சுத்தமாக எண்ணாவே இருக்காதுங்க, அந்த எண்ணினுடைய வடிவம் தெரியும், எண்ணாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது இந்த செய்யுளுடைய இலக்கணங்க. இப்போ இந்த செய்யுளை வச்சு பார்த்தீங்கன்னா
நமக்கு அந்த நம்பர் வர்றது நன்றாகவே தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஓரொரு வாயினை மானாங்காரத்து ஈரியல் வாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தழித்தழிப்பமும் மூர்த்திகளாயினை இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை ஓரால் நீழல். அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. ஓரால் நீழல் ஒன்கள் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளிநெறி காட்டினை. அப்புறம் 4லிருந்து இறங்கி நாட்டம் 3ஆக கோட்டினை இருநதி அரவமோடு ஒருமதி சூடினை. திரும்ப 1லிருந்து ஒருதாள் ஈரையில் மூவிலைச் சூலம் நாட்கால் மான்மரி ஐந்தலை அரவம். 1லிருந்து 5 வரைக்கும் இருந்துச்சுன்னா திரும்ப 5லிருந்து குறைஞ்சிட்டே வருது பாருங்க. காய்ந்த நால்வாய் மும்மதத்து இருகோட்டு ஒருகரி ஈடழித்து உரித்தனை. அப்புறம் திரும்ப 1லிருந்து ஒருதனு இருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானில மஞ்ச கொண்டு தலத்துற அவுணரை அறுத்தனை. திரும்பவும் 6லிருந்து குறையுது. ஐம்புலன் 4ஆம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கிய வானோர் ஏத்த நின்றனை. அப்புறம் திரும்ப 1லிருந்து ஒருங்கிய மனத்தோடு இருபிறப்போர்ந்து முப்பொழுது குறைமுடித்து நான்மறை ஓதி ஐவேக வேள்வி அமைத்து ஆரங்க முதலெழுத்தோதி வரன்முறை பயின்றெழு வாந்தனை வளர்க்கும் பிறவுரம் பேணினை. 7 வரலாம் வந்துட்டு பாருங்க. அதுக்கு மேலே 7லிருந்து 1 வரலாம் இறக்கி கொண்டு வர. இப்போ இந்த கடைசியில் 1லிருந்து 7 வரலாம் போச்சு இல்லை, திரும்ப 7லிருந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர பொழுது அறுபதம் முரலும் வேணுபுறம் விரும்பினை 6 இகலிய மைந்துணர் புகழி அமர்ந்தனை 5 பொங்கு நாற்கடல் சோர் வெங்குரு விளங்கினை 4 பாணி மூலகம் புதைய மேலும் இந்த தோணிபுறத்துறைந்தனை 3 தொலையா இருநிதி வாய்ந்த பொந்தராய் ஐந்தனை 2 வரபுறம் ஒன்றுணர் சிறபுறத் துறைந்தனை. வரபுறம் என்றுணர்னு ஒரு பாடம் இருக்கும். ஒன்றுணர்கிற பாடம் தான் சரியான பாடம் என்று சொல்றான். ஒன்றுணர் சிறபுறத் துறைந்தனை. திரும்பவும் ஒருமலை எடுத்த இருவிரல் அரக்கன் விரல் கெடுத்தருளினை புறவும் பொறிந்தனை முன்னியிற் துயின்றோன் நான்முகன் அறியா பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை ஐயூறு மாமனரும் அறுவகை தேரரும் ஊழியம் உணரா காழி அமர்ந்தனை எச்சன் 7 சியோன் கொச்சையம் மெச்சினை. திரும்பவும் 6 பதமும் 5 கல்வியும் மறைமுதல் 4ம் 3 காலமும் தோன்றன் நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிழா மறையோர் கழுமல முதுபதி. அதோட அந்த நம்பர்லாம் முடிஞ்சதுங்க. கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே என்று முடிச்சார். இந்த பாட்டில் எண்ணு பெயர்களுக்கெல்லாம் குறிப்பு சொல்னு பேருங்க. இப்போ ஐவர், ஐவர்னா யாரு? பாண்டவர். அப்போ பாண்டவர் என்பதுக்கு ஐவர் என்பது எண்ணு குறிப்பு பெயர். அதுபோல் நூற்றுவர், துரியோதனாதியர்களுக்கு நூற்றுவர் எண்ணு குறிப்பு பெயர். இப்போ நமக்கு 4வர் அப்படின்னு சொல்கிறோம், மும்மூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எண்ணு பெயர்கள்லாம் குறிப்பு பெயராக இருக்கும். அந்த எண்ணு குறிப்பினாலே குறிப்பிடப்படுகிற பொருள் எது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பாட்டில் விசேஷம். இந்த பாட்டில் இருக்கிற சிரமம் அது ஒன்று தான். மற்றபடி இந்த சித்திரத்துலலாம் ஒன்றும் சிரமம் கிடையாது. 1லிருந்து மேலே ஏறுது, திரும்ப இறங்குது, ஏறுது இறங்குது. 1 2 1 2 3 திரும்ப 1 2 3 4 அப்புறம் 1 2 3 4 5 இப்படி ஏறி இறங்கி வரும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாட்டு மான் என்பதுக்கு பெரியதுன்னு அர்த்தம். ஆங்காரம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த ஆங்காரம் இங்கே இல்லை, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். மகத், மகத் என்பது மான் வரும், அதான் பெரியது. நமக்கு சாதாரணமாக சைவ சித்தாந்தத்தில் இந்த தத்துவம் இருக்குது இல்லைங்களா, பிரகிருதி தத்துவம். பிரகிருதி தத்துவத்தை தான் மான் என்றும் மகத் என்றும் சொல்றது உண்டு. நான் உங்களுக்கு அந்த பாடம் நடத்துகிற போது சொல்லியிருப்பேன். உண்மையிலே பிரகிருதி பிரகிருதியும் என்று மானும் என்று. பிரகிருதி என்பது மாயை தான், மான் என்பதும் மாயை தான். ஏனென்றால் பிரகிருதி என்பது அந்த சுத்த மாயைக்கு கீழே சிறியது, விகாரப்பட்டது. விகாரப்பட்டதுக்கெல்லாம் விகிருதின்னு தான் பேரை தவிர பிரகிருதின்னு பேர் இல்லை. ஆகையினால அது பெயர் அல்ல. எனவே இங்கே மான் என்பது மாயை குறித்து அந்த மாயையை இயக்குகின்ற சிவசக்தியை குறிக்கிறது. அப்போ சிவபரம்பொருள் பரசிவ நிலையில் ஒன்றாக இருக்கிறது. அது எப்போ வருது? தடத்தத்தில் வர்ற பொழுது 2ஆக வருது. காலையில் கூட அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். சக்தி சிவத்தில் ஒடுங்குகிறது. அப்போ இருக்கிறது சிவம் ஒன்று தான். திரும்பவும் சிருஷ்டி தொடங்குகிற பொழுது தன்னுள்ளே இருக்கின்ற சக்தியை சிவம் வெளிப்படுத்துகிறது. அப்போ சிவமும் சக்தியும் 2ஆக வருகிறது. அது எப்போ வருகிறது அப்படின்னு கேட்டால் ஆங்காரத்து. அதுதான் இங்கே இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆங்காரம்னு ஒரு சொல்ல அர்த்தம் பண்ணக்கூடாது.
ஆம் காரத்து. காரம் என்பது தொழில், ஆம் என்பது சிருஷ்டி. அப்போ பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கின்ற காலத்து ஈரியல் வாயினை, ஓரொரு வாயினை, இதெல்லாம் முன்னிலைங்க. ஐ ஐன்னு வருது பாருங்க, ஆய் என்று அர்த்தம். ஓரொரு ஆயினை ஆனாய்னு அர்த்தம். மானாங்காரத்து ஈரியல் வாயுங்கிறது அது ஆய் என்றே இருக்கிறது. எங்கெங்க ஐ என்று வருதோ, பழைய காலத்தில் ஐ என்பது முன்னிலை விகுதிங்க, அதை இப்ப நாம் ஆய் என்று சொல்லுகிறோம். ஓரொரு ஆயினை மான் ஆங்காரத்து, மான் பெரியதிலிருந்து, பெரியதாகிய மாயையிலிருந்து, ஆங்காரத்து சிருஷ்டி தொழில் செய்கிற காலத்து ஈரியல் வாயினை சக்தி சிவம் என்று இரண்டாக இருக்கின்றார் என்று அர்த்தம் பண்ணணும். அப்ப பரசிவம் என்பது நாதம் விந்து என இரண்டாக வருகிற நிலையை இந்த பகுதி சொல்லுகிறது. ஓரொரு ஆயினை மான் ஆங்காரத்து ஈரியல் வாய். அப்புறம் ஒரு, இந்த ஒரு என்பதுக்கு பொருள் இல்லைங்க, ஒப்பற்ற என்று அர்த்தம் பண்ணிக்கணும். விண்முதல் பூதலம், பூதலம் பூமியாகிய இடம். பூமியாகிய இடம் என்பது சொர்க்கத்துக்கும் பூமின்னு தான் பேரு, நரகத்துக்கும் பூமின்னு தான் பேரு, நாம் இருக்கிறதுக்கும் பூமின்னு தான் பேர். நாம் இருக்கிற பூமிக்கு கர்ம பூமின்னு பேர், சொர்க்கத்துக்கு போக பூமின்னு பேர். அதுபோல இது நரகம். அதனால பூதலத்து விண்முதல் பூதலம் ஒன்றிய இருசுடர். இப்போ ஓரொரு வாயினை மானாங்காரத்து ஈரியல் வாய் ஒரு, 1 2 1 இந்த மேலே எழுதினோம் இல்லைங்களா, அது வந்துட்டுது. அதன் பிறகு வர்றதை அப்படியே பார்த்து கொள்ளுங்க. ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை. அப்போ ஓருருவாய் இருக்கின்றவன் சிவமும் சக்தியுமாக ஈருருவாய் வந்து, சிவமும் சக்தியுமாக ஈருருவாய் வருவது என்பது நாதவிந்து என்ற இடத்துல, அதாவது லயஸ்தானத்தில். அப்புறம் அதிகாரஸ்தானம் வர்ற பொழுது அவன் மூவராக ஆகிறான். அப்ப என்ன ஆகிறான்? படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகளாயினை. அப்ப திருமால், பிரம்மா, உருத்ரன் என்று மூவான். இப்ப இந்த மூணுமே அவன் தான். இப்ப காலையில படிக்காம நிறுத்தி வச்சுட்டு வந்த பாருங்க, அணுபக்கம் சம்பு பக்கம்ங்கிறதுல இந்த 3 பேர் சம்பு பக்கத்தை சேர்ந்தவர்கள். இதுவன்றி ஆன்மாவிலே பக்குவம் உடையவராய் மேல வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா அவர்களுக்கு அணுபக்கம் என்று பெயர். அதை நாம் இன்னும் படிக்கல, அடுத்த வகுப்புல படிக்கலாம்னு நிறுத்திடுறோம். அதுதான் இங்கே சொல்லுகிறது. இப்ப இது விளங்கணும்னா நமக்கு வந்து சைவ சித்தாந்தம் தெரியணும். சைவ சித்தாந்தம் தெரிஞ்சா இந்த பாட்டினுடைய உண்மை பொருள் வழங்கும், இல்லாட்டா பாட்டினுடைய சொற்பொருள் வழங்கும். இந்த சைவ சித்தாந்தத்தோட பார்த்தோம்னாதான் பரசிவம், தடத்த சிவம், தடத்த சிவத்துல அதிகார சிவம், அதிகார சிவத்துல சம்பு பக்கம். இப்போ இவ்வளவும் தெரியணும். இவ்வளவும் தெரியணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த சைவ சித்தாந்த பயிற்சி இருக்கணும். இருந்தால் தான் அதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். படைத்தளித்தழிப்ப மும்மூர்த்திகளாயினை இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை. இது என்ன சொல்லுகிறது? படைத்தளித்தழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினா 3 வடிவமும் தனித்தனி வடிவமாக இருக்குதா அப்படின்னு கேட்டா 3 வடிவமும் தனித்தனி வடிவமாகவும் இருக்கும், ஒரே வடிவமாகவும் இருக்கும். ஏன்னு கேட்டா ஒன்றிலிருந்து எழுந்ததுதான் இந்த 3. ஆகையினால ஒரே வடிவத்திலும் உண்டு, ஒரே வடிவத்திலும் உண்டு என்பதனால என்ன பண்ணார்? இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை. இருவரோடு ஒருவன்னா இருவரோடு கூடிய ஒருவன். நாம வந்து மாகேஸ்வர மூர்த்தம் படிக்கிற பொழுது ஏகபாத திரிமூர்த்தி அப்படின்னு ஒரு உருவம் படிச்சிருக்கோம். ஏகபாதம் ஒரு காலம் நின்றுட்டு இருக்கோம், திரிமூர்த்தி 3 உடம்பு இருக்கும். திருமாலும் பிரம்மாவும் இப்படி பக்கத்தில் எழுந்திருப்பார்கள், இது மத்தியில் நின்று கொண்டிருக்கும். அதுதான் இங்கே சொல்லுகிறார், இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர்கள் 3 பேரும் தனித்தனி ஆள்கள் இல்லை, ஒரே ஆள் தான். அதுக்காக பிரம்ம விஷ்ணு ருத்ரன் தனித்தனி வடிவமும் வச்சிருக்கிறோம். ஏகபாத திரிமூர்த்தி என்று ஒரே. ஏன் உங்க சாமிக்கு இத்தனை சாமி நீங்க வச்சிருக்கிறீங்களா? அங்க ஒரு விஷ்ணுன்னு ஒன்று வச்சிருக்கீங்க, இங்க ஒன்று பிரம்மான்னு வச்சிருக்கீங்க, இங்க ஒன்று ருத்ரன் வச்சிருக்கீங்க, அப்புறம் இங்க ஏகபாத திரிமூர்த்தி வச்சிருக்கிறீங்க, ஏகப்பட்ட சாமிகளை வச்சிருக்கிறீங்களா நீங்க அப்படின்னா எதுக்காக வச்சிருக்கிறோங்கிறது நமக்கு தெரியணும். எல்லாம் ஒன்றே தான். தொழில் செய்கிற போது தனித்தனியாய் கருதப்படுகிறது. தனித்தனியாய் கருதப்பட்டாலும் பொருளானது ஒன்று என்பதுக்கு தான் இப்படி 2 விதமான உருவத்தை நாம் படைத்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை ஓரால் நீழல் ஒன்கடல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை. அது வரல நிறுத்திக் கொள்ளுங்க. ஓரால் நீழல் அங்க 1 என்ற எண்ணுக்காக அது பயன்படுத்தப்பட்டது, ஒப்பற்ற என்றுதான் அர்த்தம், 1 என்ற எண்ணு கிடையாது. ஓரால் நீழல் அப்போ கல்லால் நிழல்லே என்ற அர்த்தம். இறைவன் குருமூர்த்தியாக கல்லால் நிழல்ல எழுந்தருளி இருந்தான். அவனிடத்திலே தான் முனிவர்கள் எல்லாம்
ஆகமங்களுடைய பொருள் உண்மையை அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு நாம் படிக்கிறோம். ஓரால் நீழல் ஒன்கழல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய. அப்போது வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். 3 காலமும் வழிபாடு செய்ய வேண்டும். முப்பொழுது ஏத்திய ஒன்கழல் இரண்டும் ஏற்ற வேண்டும். ஒன்கழல் இரண்டும் ஏற்றுதல் என்பது என்ன? அவனுடைய ஞானசக்தி கிரியாசக்திகளை வழிபட வேண்டும். அந்த ஞானசக்தி கிரியாசக்திகளை வழிபடுதலாவது அந்த ஞானசக்தி கிரியாசக்திகளில் நம்முடைய ஆன்மாவினுடைய ஞானசக்தி கிரியாசக்தி அடங்குமாறு நின்று வழிபட வேண்டும். இதுதான் வழிபாட்டு முறை. அப்படி வழிபட்டால் அவன் என்ன கொடுப்பான்? அந்த ஆலமரத்தின் கீழே இருந்து முனிவர்களுக்கு ஓதினான்னு அது நமக்கு கிடைக்கும். அங்கே முனிவர்களுக்கு என்ன கொடுத்தான்? இது ஒரு பெரிய தகராறுங்க. வேதம் சொன்னான், இது ஒரு கோஷ்டி. வேதம்னா சமஸ்கிருதத்தில் இருக்குது, சமஸ்கிருத வேதம் தான் இறைவனாலே உபதேசிக்கப்பட்டது, இது ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி அவன் வேதம் ஒன்றும் சொல்லலை, அறம் முதலிய 4 தான் சொன்னான். அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 தான் சொன்னான். தமிழில் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் சொல்லப்பட்ட அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 தான் அவன் சொன்னது அப்படின்னு. இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. நமக்கு தமிழில் இருக்கிறது தான் சொன்னான்னு சொன்னால் சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம தமிழ் அல்லவா. அதனால் நம்ம தமிழை தான் இறைவன் சொன்னான், அந்த அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறது தான் சொன்னான் அப்படின்னு. ஆனால் நம்ம தமிழில் நாட்பொருள்ங்கிற வழக்கு பின்னால் வந்ததுங்க. பழைய வழக்கு தமிழ் இலக்கணத்தில் 3 தான், அறம்பொருள் இன்பம், இந்த 3 தான். தொல்காப்பியத்தில் அப்படி தான் பாடியிருக்கிறார். இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு மும்முதற் பொருளுக்கும் உரிய என்ப, அறமுதலாகிய மும்முதற் பொருளுக்கும் உரிய என்ப. 2 சூத்திரம் இருக்குது. ஒரு சூத்திரம் இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்க அன்போடு குணந்த ஐந்திணை அப்படின்னுட்டு இன்பம் பொருள் அறன்னு 3ஆ பாடிக்கார். இன்னொரு அறம் முதலாகிய மும்முதற் பொருள். செய்யுள்ள பாடுற பொருள் என்னன்னு கேட்டால் அறம் முதலாகிய மும்முதற் பொருள். அதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை அர்த்தம் பண்ணிக்குவாங்க. அறத்தை முதலாக உடைய 3 பொருள். அறத்தை முதலாக உடைய 3 பொருள் என்னாச்சு? 4 பொருள் வந்துடும் இல்லையா? அதனால அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்றவங்களும் உண்டு. அப்படி இல்லை, அறம் முதலாகிய 3ன்னு சொன்னால் அறத்தோடு சேர்ந்த 3 தான். அதாவது ஒரு பொருளை எடுத்து காட்டுற பொழுது அகப்பாட்டு எல்லை புறப்பாட்டு எல்லைன்னு 2 உண்டுங்க. அகப்பாட்டு எல்லைன்னா அதையும் சேர்த்துன்னு அர்த்தம், புறப்பாட்டல்னா அதெல்லாம 3. இதில் அறம் முதலாகிய மும்முதற் பொருள் என்பதில் அறம் என்பது அகப்பாட்டு எல்லையாக சொல்லப்பட்டதா புறப்பாட்டு எல்லையாக சொல்லப்பட்டதா அப்படிங்கிறது சந்தேகம். பழைய வழக்கு அகப்பாட்டு எல்லை தானுங்க, அறத்தை சேர்த்த 3 தான். ஏன்னா திருவள்ளுவர் என்ன பண்ணாரு? அறம்பொருள் இன்பம் 3 தான் பாடியிருக்கிறார். அதுல உண்மை என்னன்னா, அறம் என்ற ஒன்றிலே எல்லாம் வந்து அடங்கிடுங்க. பொருளும் அறந்தான், இன்பமும் அறந்தான், வீடும் அறந்தான். சிவபுண்ணியம் செய்கிற பொழுது சிவதர்மம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தேவாரத்தில் கூட சிவதர்மம் உரைத்தான் அப்படின்னு தான் சொல்கிறோம். எனவே அறம் என்ற ஒன்றே தான் அறம் பொருள் இன்பம் வீடு என்று 4ஆக பகுக்கப்படுகிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்பம் என்பது உலகியல் இன்பம் என்றும் திருவருள் இன்பம் என்று 2ஆக பகுத்து அந்த இன்பம் என்பதில் வீடு என்பது சேர்த்து விடும். எப்படி சேர்த்தாலும் அறம்பொருள் என்ற 3 சொன்னால் அதிலேயே 4 அடங்கிடும். திருவள்ளுவருக்கு அந்த கருத்து தான். அதனால தான் அறத்தை இல்லறம் என்றும் துறவரம் என்றும் 2ஆக பிரித்து, துறவரத்தில் விரதம் என்றும் ஞானம் என்றும், தவம் விரதம் ஞானம் என்று பிரித்து ஞானத்தை சொல்லுகிற இடத்துல வீட்டை கொண்டு வச்சிருக்கிறார். அப்போ வீடு அவருக்கு எங்கே அடங்குது? அறத்தில் அடங்குகிறது. திருவள்ளுவரை பொறுத்தவரையிலும் வீடு என்பது அறத்திலே அடங்குகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி 4 பொருள். சரி, இறைவன் ஆல நிழல்ல இருந்து முனிவர்களுக்கு அருள் செய்தான். அவனுடைய திருவடியை 2 திருவடியும் நாம வழிபட்டா நமக்கு அது கிடைக்கும். என்ன அருள் செய்தான்? தேவாரத்தில் 2ம் பாடி இருக்குதுங்க. தேவாரத்தில் பல இடத்துல, திருவாசகத்தில் பல இடத்துல இறைவன் ஆள் நிழற்கீழ் இருந்து உபதேசித்தான். சில இடத்துல அரண் உபதேசித்தான், சில இடத்துல பொருள் உபதேசித்தான். சும்மா பொதுவாக சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே தான் ஒரு குறிப்பு இருக்குதுங்க. ஒளி நெறி காட்டினை. ஓரால் நிழல் ஒன்கள் 2ம் முப்பொழுதேத்திய 4வர்க்கு ஒளி நெறி காட்டினை. ஒளி நெறி நம்ம சைவ சித்தாந்த நெறிங்க. நம்ம சைவ சித்தாந்த நெறிக்கு திருநெறி அப்படின்னு ஒரு பேர் இல்லையா? திருஞான சம்பந்தர் அப்படி தானே பாடியிருக்கிறார். திருநெறியே தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமை. திருநெறி, அந்த திருநெறி, திரு என்பது சிவானுபூதியாகிய செல்வம். அந்த செல்வத்தை உணர்த்துகின்ற நெறி திருநெறி. அந்த திருநெறிக்கு தான் இங்கே ஒளி நெறி. ஒளி என்பது இங்கே ஞானத்தை உணர்த்துகிறதுங்க. ஞான நெறி. ஞான நெறி என்பது சைவ சித்தாந்த நெறியை உணர்த்துகிறது.
அதனால அவன் ஆகமத்தை தான் உணர்த்தினான். எனவே கல்லால் நிழலில் எழுந்தருளியிருந்து இறைவன் தன் அடியார்களுக்கு உபதேசித்தது எது என்று கேட்டால் ஒளி நெறி. இந்த ஒளி நெறி தான் திருமுறைகளில் பாடப்பட்டிருக்கிறது. திருஞான சம்பந்தர் அதை உடம்பட்டிருக்கிறார், அதை இங்கே சொல்லியிருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓரால் நீழல் ஒன்கடல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை, நாட்டம் மூன்றாக கோட்டினை. அவனுக்கு 3 கண்ணு, 3 கண்ணு ஒன்றுக்கு ஒன்று விரோதமான கண்ணு, அதனால கோட்டினை அப்படின்னு பாடுறார். கோட்டினைனா கோடுதல் உடையதாயிருந்தாய், விரூபாட்சன் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த கண்ணு இப்படி இருக்கும், இந்த கண்ணு இப்படி இருக்கும். அப்புறம் ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், ஒன்று ராத்திரியில் தெரியும், ஒன்று பகலில் தெரியும். அதுதான் சிவபிரகாசாமிகள் கேலி பண்ணார். உன்னை புகழ்ந்து பாட சொல்லி மாணிக்க வாசகர்கிட்ட சொல்லி பாட்டு எழுதி வச்சுக்கிட்டியே, புகழ்ந்து பாடுறதுக்கு ஏதாவது உனக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டால், உனக்கு கையும் நேராக இல்லை, ஒன்றுக்கு ஒன்று வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குது. கை எப்படி இருக்கும்? அவன் வந்து நடனம் ஆடுபவன் தானே. ஒரு கை இப்படி டோலகஸ்தம் தொங்க விட்டாமல் இருக்கும், ஒன்று அபயகஸ்தமாக இருக்கும். அதனால் கைகளோ முறிபடும் கைகள். ஆனால் அதுக்கு பொருள் வேற, ரொம்ப மென்மையான கைன்னு அர்த்தம். முறின்னா தளிருக்கு பேர். கைகளோ முறிபடும் கைகள், தளிரை போன்ற மென்மையை தோற்றுவிக்கின்ற கை. ஏதோ இது அக்னி ஏந்திட்டு இருக்குது அது இதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, அது ரொம்ப மென்மையான கை. கைகளோ முறிபடும் கைகள். காணில் கண்களோ ஒன்று காலையில் காணும், மாலையில் ஒன்று வயங்கி தோன்றும், பழிப்பின் ஒன்று விழிப்பின் எரியும். ஒரு கண் இருக்க விழிச்சா போதும், எல்லாம் எரிஞ்சு போகும் ஐயா. இந்த லட்சணத்தில் இருக்கிற ஒன்றை நீ பாட சொல்லி அவரும் பாடி எழுதி வாங்கி வச்சுட்டு இருக்கிறியே, கையெழுத்து வேற போட்டு கொடுத்துருக்கிறியே அப்படின்னு சொல்லி வேடிக்கையா அப்படி பாடுறார். கைகளோ முறிபடும் கைகள், காணில் கண்களோ ஒன்று காலையில் காணும், மாலையில் ஒன்று வயங்கி தோன்றும், பழிப்பின் ஒன்று விழிப்பின் எரியும். ஆயினும் தன்னை நீ புகழ்ந்து உரைத்த பழுதில் செய்யுள் எழுதினன், அதனால் புகழ்ச்சி விருப்பன் போலும். ஆண்டவனுக்கு கூட தன்னை புகழ்ந்து பாடணுங்கிறதுல ரொம்ப ஆசை போல் இருக்குது, அதனால் உன்னை பாட சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி 4 மாலை. சரி, நாட்டம் மூன்றாக கோட்டினை, இருநதி அரவமோடு ஒரு மதி சூடினை. இருநதி என்பதில் 2 நதின்னு அர்த்தம் இல்லை, பெரிய நதின்னு அர்த்தம். இரு என்ற சொல்லுக்கு பெரியன்னு பொருள் உண்டு. இது எண்ணலங்காரத்துக்காக இரு என்று பாடியிருக்கிறாங்க. நாம் இரு என்று எண்ணா எடுத்துக்கொள்ளுகிறோம், ஆனால் எண்ணு இல்லை அது. இருநதி அரவமோடு ஒரு மதி சூடினை, ஒரு தாள் ஈரையில் மூவிலை சோளம், நாற்கால் மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை. சூலம் ஏந்தினை, மான்மரி ஏந்தினை, அரவம் ஏந்தினை தனித்தனியாக பண்ணிக்கொள்ள வேண்டும். சூலம் எத்தைன்னு கேட்டால் ஒரு தாள், அதனுடைய காம்பு ஒரு காம்பு. ஈரயில், ஈர்கின்ற கூர்மை. அயில் என்ற சொல்லுக்கு கூர்மைன்னு அர்த்தம். ஈறுதல்னா பிளத்தல். ஈர்கின்ற கூர்மையுடைய மூவிலை சோளம். இந்த மூவிலை சோளம் என்பது முத்தொழிலும் செய்பவன் அவன் என்பதை உணர்த்துவது, முத்தொழில் செய்கின்ற கர்த்தாக்களும் அவன் என்பதை உணர்த்துவது. இப்படியெல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தாள் ஈரையில் மூவிலை சோளம், நாற்கால் மான்மரி. மான்மரி, மரி என்பது இளமை உணர்த்துகின்ற சொல்லுங்க. மான் கன்று அப்படின்னு அர்த்தம். நாற்கால் 4 காலை உடைய மான் கன்று. 4 காலை உடைய மான் கன்றுன்னு ஒரு அடைமொழி போடணுமா? 4 காலைப்பா. நம்ம இதில் சித்தியார் பாட்டை கூட நேரம் ஆகிட்டு தான், நான் எதையா சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன், முடிச்சிடுறேன். ஒரு கோட்டன் இருசெவியன். இருசெவியன் ஒரு அடைமொழியா? ஒரு கோட்டன்னா அடைமொழி தெரியுது, எல்லா யானைக்கும் 2 கொம்பு இருக்கும், இவனுக்கு ஒரு கொம்பு இருக்குதுன்னு. இருசெவினா எல்லாருக்குமே 2 காது தான் இருக்குது. இல்லை என்ன அதிசயம் இருசெவியன்னு பாடுறது அப்படின்னா, எல்லாருக்கும் 2 காது இருக்கும், அது இந்த மாதிரி இருக்கும். அவனுக்கு இருக்கிற காது முரம்போல பெருசாக இருக்கும். அப்போ இருசெவியன் என்பதுக்கு 2 முரம்போலும் செவியை உடையவர். அப்படி சொன்னால் தான் அந்த அடைமொழியாக ஆகும். அதுபோல் நாற்கால் மான்மரின்னா எல்லா மாலுக்கும் 4 கால் தான் இருக்கும். இது என்ன பெரிய அதிசயமாக நாற்கால் மான்மரின்னு அடைமொழி போட்டு பாடியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நாற்கால் என்பது 4 வேதங்களையே காலாக உடைய மான். அப்படி அர்த்தம் பண்ணால் அந்த அடைமொழி பொருளுள்ள அடைமொழி. அப்படி இல்லைன்னு சொன்னால் பயனில்லாத அடைமொழியாக ஆகிவிடும். எனவே நாற்கால் மான்மரி ஐந்தலை அரவம். ஐந்தலை அரவம் என்பதுக்கு பஞ்சாட்சரத்தையே ஐந்தலையாக உடைய அரவம் என்று அப்படி அர்த்தம் பண்ணணும். ஐந்தலை அரவம் ஏந்தினை. அப்புறம் காய்ந்த 4வாய் மும்மதத்து இருகோட்டு ஒருகரி ஈடழித்து உரித்தனை. காய்ந்தன்னா கோபித்தன்னு அர்த்தம். 4வாய் யானைக்கு பேர், தொங்குகின்ற வாயினை உடையது. இந்த கையல்ல, அது கையை. வாய் வேற கை வேற. யானையினுடைய வாய் இப்படி மடிஞ்சாப்புல வரும், அதுக்காக 4வாய் என்று சொல்றது உண்டு. 4வாய் மும்மதத்து இருகோட்டு.
பெரிய கொம்புன்னு அர்த்தம், அல்லது 2 கொம்பு என்று அர்த்தம் பண்ணாலும் பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பெரிய கொம்புன்னு அர்த்தம் பண்ணுறது நல்லது. இருகோட்டு ஒரு கரி, ஒற்றையான யானை அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஒப்பற்ற யானை, வலிமையிலே சிறந்த யானை. ஒரு கரி ஈடழித்து உரித்தனை, ஈடுன்னா அதனுடைய பெருமை வலிமை, அதை அழித்து உரித்து பொறுத்து கொண்டாய். அப்புறம் ஒருதனு நேர்மலையாகிய வில், இருகால் வளைய, இருகால் என்று கால் என்று முனை என்னும் பொருளை உடையதாக வருகிறது, மேல்முனையும் கீழ்முனையும் வளையும்படியாய். இருகால் வளைய வாங்கி, வாங்கி என்பதுக்கு வளைத்துன்னு அர்த்தம். வாங்குதல் என்ற சொல்லுக்கு வளைந்திருத்தல் அப்படின்னு பொருளுங்க. கிராமப்புறத்தில் கூட ஒரு அறிவாளுக்கு வாங்கறிவாள்னு பேர், அது இப்படி இருக்கும், அதனால வாங்கறிவாள்னு சொல்றது. வாங்கினேன் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் அஞ்ச கொன்று தலத்துற அவுணரை அறுத்தனை. முப்புறத்தோடு அவுணரை அறுத்தனை, அப்படிதான், முப்புறத்தோடு அவுணரை அறுத்தனை. 3 மதிலையும் அழித்தாய், அந்த மதிலுக்கு தலைவர்களாயிருந்த 3 அரக்கர்களையும் அழித்தாய். காவலர்கள் தான், அதில் தப்பித்தவங்க 3 பேர், அவங்கள மட்டும் விட்டு மற்றவங்களாம் அழிச்சுட்டான். அதனால அவுணரை அறுத்தனை. எப்படி? நானிலம் கஞ்ச அறுத்தனை. அந்த திரிபுரம் எரிந்த செயலை கேட்டால் உலகத்தெல்லாம் பயப்படுவாங்களாம். அப்படி நானிலம் அஞ்ச அறுத்தனை. கொன்று தலத்துற அறுத்தனை, தலத்துற கீழிலே பூமியிலே விழுந்து பொருளும்படியாய் அழித்தாய். அப்புறம் ஐம்புலன் தெரியும், சப்தஸ்பரிச ரூபரசகந்தம். 4ஆம் அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். முக்குணம் சத்துவ ரஜஸ்தமஸ். இருவழி, இருவழி என்பது பிராணன் அபானன் என்று 2 வகையாக சொல்லுவாங்க, அல்லது உச்சுவாசம் நிச்சுவாசம் என்று 2ஆக சொல்றது. யோக மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு காற்றினை அடக்குவது, கும்பகம் பண்ணுறது முக்கியம். காற்றினை அடக்குகிற பொழுது காற்று உள்ளே அடங்கி இருக்கணும், வெளியே ஓடப்படாது. அதுக்காக பிராணவாயு செல்லுகிற வழி, அபான வாயு செல்லுகிற வழி 2ம் வாயு வெளியிலே இயங்காதபடி அடைக்கப்படும். அப்படி தான் அவங்க யோக மார்க்கத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வழக்கு. அப்படி இல்லாமல் வெளியே வர்ற சுவாசம் உள்ளே வர்ற சுவாசம், அந்த சுவாசத்தை அடக்கி எப்படி வச்சாலும் கும்பகம்ங்க, அவ்வளோதான் நமக்கு முக்கியம். நீங்கள் பிராணன் அபானன் வச்சாலும் சரி, உச்சுவாசம் நிச்சுவாசம் என்று வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் கும்பகம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இருவழி ஒருங்கிய வான், ஒருங்குதல்னா ஒடுக்குதல், மனம் ஒடுங்கி நிற்றல். வழியை ஒடுக்கி மனம் ஒடுக்கி நிற்றல். மனம் ஒடுங்க வேணும்னா பிராணன் வெளியில் ஓடாமல் தடுக்க வேணுங்க. சிவபிரகாசாமி பாடிக்கார், வாயு நின்றிடில் மனமும் உடன் நிற்கும். பிராணன் போகிற பொழுது தான் மனமும் கூடவே போகுதான். அது எப்படி பிராணன் போனால் மனம் போகும்? பிராணவாயு வெளியே இயங்கினா மனமும் வெளியே இயங்குமா அப்படின்னு கேட்டால், சைவ சித்தாந்த பொதுவாக தத்துவ ஞானம் யார் சொன்னாலும் பிராணனுடைய தொழில் என்னன்னு கேட்டால் அகங்காரத்தை தூண்டுவது. அகங்காரத்தினாலே தான் பிராணன் செலுத்தப்படுகிறது. ஆகையினால அகங்காரம் என்பது எழுச்சியை கொடுக்கக்கூடியது. பிராணவாயுவும் அகங்காரமும் சம்பந்தம் உடையது. ஆகையினால அந்த எழுச்சியை கொடுப்பதாகையினால அதை அடக்கினால் மனம் அடங்கும் என்பதுக்காக வாயு நிற்க மனமும் உடன் நிற்கும். எதை போல? தோயம் நிற்க நிற்கும் துரும்பு போல். தண்ணி ஓடிட்டு இருக்குது, அதில் ஒரு துரும்பு கிள்ளி போடுறோம், தண்ணி ஓடுற வேகத்தில் துரும்பு ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணியை நிறுத்தினீங்கன்னா துரும்பு நிற்கும். அதை போல வாயு புறத்தே செல்வதை நிறுத்தினீங்கன்னா மனமும் தடைப்பட்டு நிற்கும் அப்படின்னு அர்த்தம் பண்றார் பாருங்க. ஒருங்கிய வானோர் ஏத்த நின்றனை, ஒருங்கிய மனத்தோடு இருபிறப்பு ஓர்ந்து. இருபிறப்பு என்பது அந்தணர்களுக்கு தாய் வயிற்றிலிருந்து பிறக்கின்ற பிறப்பு ஒன்று, உபநயனம் பண்ணி கொள்கிற காலத்து வருகின்ற பிறப்பு ஒன்று. அதனால் அவர்களுக்கு துவிஜர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. துவினா 2, ஜ என்ற பிறப்பு, அதனால துவிஜர்கள். தமிழில் இருபிறப்பாளர்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் அந்தணர்களை இருபிறப்பாளர்னு பாடியிருக்கிறாங்க. நமக்கும் அப்படித்தானுங்க, சைவ சித்தாந்திகளுக்கும். ஏதோ பிராமணர்களுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நமக்கும் தீட்சை பெறுகிற காலத்தில் சிவபுத்திரனாக பிறக்கலாம். முதல்ல பிறந்தது மாதாபிதாக்களினுடைய சம்பந்தத்தினாலே பிறந்தது. 2வது தீட்சையில் பிறக்கிற பொழுது இந்த ஆன்மாவை ஆகுதியின் வழியாக வாகீஸ்வரன் வாகீஸ்வரி, அந்த 2 கலசம் வச்சிருப்பாங்க, சாமி அம்மன் அப்படின்ட்டு. அதுக்கு வாகீஸ்வரன் வாகீஸ்வரின் பேர். அதிலே செலுத்தி அவர்களிடத்திலே கருப்பம் முதிர்ந்து பிறந்ததாக அந்த வேள்வியில கொடுத்து திரும்பவும் இந்த உடம்புல கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்போ விசேட தீட்சை பெற்ற பிறகு, விசேட தீட்சை பெற்றவனுக்கு சிவமும் சக்தியும் தான் தாயும் தந்தையுமா தவிர இவங்கெல்லாம் அவ்வளோதான்
அது உலகியல். நான் சொன்னா எல்லாருக்கும் கோபம் வரும், நீ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்லுவீங்க. ஆனா உண்மை அதுதான். ஆனா நாம் அதை கடைபிடிக்க முடியாது. இப்படி இவங்களை எங்க விட்டுட முடியும்? நாம விசேட தீட்சை பெற்று சிவபூஜை பண்றவங்க நம்ம அப்பா அம்மாவை எங்க விட்டுட முடியும்? நம்ம பையன், நமக்கு பிறந்த பையன் பெண்களை எங்க விட்டுட முடியும்? அவங்க நம்மோட தான் இருப்பாங்க. நம்மோட இருந்தாலும் கூட நம்ம உணர்வு மட்டும் எங்க இருக்கணும்? இது உடம்புக்குரிய மாதா பிதாக்கள், இந்த ஆன்மாவுக்குரிய மாதா பிதா சிவமும் சக்தியும் தான். அந்த சிவமும் சக்தியும் தான் நாம தினசரி இங்க வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப புறத்தால தாய் தந்தையருக்குரிய உபகாரங்கள் எல்லாம் செய்வது ஒரு வழிபாடு. இங்கே சிவபரம்பொருளுக்கு செய்வது உண்மையான தாய் தந்தையருக்கு செய்கின்ற வழிபாடு. இந்த உணர்வுகள் எல்லாம் தீட்சை பெற்றவனுக்கு வரணும். இந்த உணர்வுகள் இல்லாம தீட்சை பெற்று திருநீர் அணிந்து தினம் சிவபூஜை எத்தனை மணி நேரம் பண்ணினாலும் வராது, பயனில்லை. அதனால அதில் நிறைய விஷயம் இருக்கு. தீட்சை அப்படிங்கிறதுல, தீட்சையை நாம அனுஷ்டானத்தில் கொண்டு வந்து பூஜை பண்ணுவதில் ஏகப்பட்ட செய்தி இருக்குது. அவ்வளவு செய்தியை இப்ப நம்மால கடைபிடிக்க முடியறதில்ல. சடங்கு மாத்திரமா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். யாரையும் கேலி பண்றேன்னு சொல்லாதீங்க, நானும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன் தான், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் தான் ரொம்ப அதிகமா மாட்டிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதலெழுத்து ஓதி, ஆரங்கம் ஓதி முதலெழுத்து ஓதி, ஆரங்கம் ஓதி முதலெழுத்து ஓதி, முதலெழுத்து என்பது பிரணவம், முதலெழுத்து ஓதி வரன்முறை பயின்று எழு வாந்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை. வரன்முறை பயின்று எழு வாந்தனை வளர்க்கும் பிரமபுரம், எழுவானை வளர்க்கும் பிரமபுரம், எப்படி ரெண்டு விதம் வச்சுக்கணும். பிரமபுரம் பேணினை, பிரமபுரம் பேணினைன்னு ஒரு வரியா நிக்குது பாருங்க. பிரமபுரம் ஒரு சீர், பேணினை ஒரு சீர், ரெண்டு சீர், மற்றதெல்லாம் 4 சீரா 3 சீரா வரும். இந்த பாட்டுக்கு இணைக்குரல் ஆசிரியப்பான்னு பேருங்க. ஒரு பாட்டு என்று சொன்னா எல்லா வரையும் 4 சீரா வரணும். இந்த பாட்டில் மட்டும் மத்தியில அடிகளில் சீர் குறைஞ்சி 3 சீராக 2 சீராக வரும். அப்படி வருவது இந்த பாட்டுக்கு லட்சணம். அதனால இங்க பிரமபுரம் பேணினை அப்படின்னு 2 சீரா முடிச்சிருக்கிறார், பார்த்துக் கொள்ளுங்க. அறுபதம் முரலும் வேணுபுரம் விரும்பினை. அறுபதம்னா வண்டு, வண்டுகள் எப்பொழுதும் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற வேணுபுரம் என்னும் பெயரை உடைய பதியை விரும்பினாய். இகலி அமைந்துணர் புகலி அமர்ந்தனை. புகலி என்னும் தலத்து, இது 12 பெயரும் வச்சு பாடப்பட்டது. புகலி அமர்ந்தனை. இகலி மாறுபட்டு, யார் மாறுபட்டு? தேவர்கள் அசுரர்களோடு மாறுபட்டு கடைசியில் முடியல அப்படின்னு அமைந்து ஒடுங்கி இங்க வந்தாங்க. எங்க? நமக்கு புகழாவான் இவன் என்று வந்தாங்க. ஆகையினால அந்த ஸ்தலத்துக்கு புகலின்னு பேர். எனவே இகலி அமைந்து உணர் புகலி என்பது புகலி என்னும் தலத்தினது பெயர் காரணமும் உணர்த்தி நின்றது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இகலி அமைந்து உணர் புகலி அமர்ந்தனை. பொங்கு நாற்கடல் சூழ் வெங்குரு விளங்கினை. நாற்கடல் சூழ் வெங்குரு, நாற்கடலும் பிரளய காலத்திலே சூழ்ந்து கொண்டு அதன் மேலே இது மிதந்த ஸ்தலம். ஆகையினால பொங்கு நாற்கடல் சூழ் வெங்குரு விளங்கினை. பாணி மூ உலகம் புதைய மேல் மிதந்த தோணிபுரத்து உறைந்தனை. மேலே சொன்ன அதே விஷயம்தான், வேற வார்த்தையால சொல்லியிருக்கிறார். அங்க பொங்கு நாற்கடல் சூழ்னு சொன்னாரு, இங்க பாணி மூ உலகம் புதைய. பாணி என்பது நீர் அர்த்தம். கடல் நீர் மூ உலகத்தையும் அழித்துக் கொள்ளும்படியாய் வருகிற பொழுது மேல் மிதந்த தோணிபுரத்து உறைந்தனை. தொலையாய் இருநிதி வாய்ந்த பூந்தராய் எய்ந்தனை. இருநிதி சங்கநிதி பதுமநிதி, அந்த ரெண்டும் அங்க பூவாகவும் தாராகவும் நின்று வழிபட்டது. ஆகினால் அந்த ஸ்தலத்துக்கு பூந்தராய் என்று பெயர் என்று ஸ்தலத்தினுடைய பெயர் காரணமும் சொன்னார். இருநிதி வாய்ந்த பூந்தராய் எய்ந்தனை. வரபுறம் ஒன்று உணர் சிறபுறத்து உறைந்தனை. வரபுறம் மேலான புறம், வரம் என்பதுக்கு மேன்மைன்னு அர்த்தம், மேலான நகரம். இன்னொரு அர்த்தம் வரத்தை தருகின்ற நகரம் என்று அர்த்தம். வரபுறம் ஒன்று உணர் சிறபுறத்து உறைந்தனை. ஒரு மலை எடுத்த இரு திரள் அரக்கன். ஒரு மலை ஒப்பற்ற மலையாகி கைலை எடுத்த இரு திரள் அரக்கன். திரள்னா வலிமை, பெரிய வலிமை உடைய அரக்கன். விரல் கெடுத்து அருளினை. விரல்னா வலிமை. கெடுத்து அருளினை, அருளும் செய்தாய். அவருடைய வலிமையை கெடுக்கவும் செய்தாய், அவனுக்கு அருளும் செய்தாய். புறவம் புரிந்தனை. புறவம் தலத்தின் பெயர். முன்னீர் துயின்றோன் திருமால். முன்னீர்னா கடல், கடல்ல துயின திருமால். நான்முகன் அறியா பண்பொடு நின்றனை. இது ஒரே பாட்டுங்க. ஒரே பாட்டா இருந்தாலும் மற்ற பதியத்தில் 8வது பாட்டில் ராவணன், 9வது பாட்டில் திருமால் பிரம்மா, 10வது பாட்டில் சம்மணர்கள், அதே முறை இங்கேயும் வச்சிருக்கிறாருங்க. ஒருமலை எடுத்த இருதல் அரக்கன் விரல் எடுத்தல்னு என்பது ராவணனை அடர்த்தது. அடுத்தபடியா முன்னீர் துயின்றோன் நான்முகன் அறியா பண்பொடு நின்றனை என்பது திருமாலும் பிரம்மனும் காணாதது. சண்பை அமர்ந்தனை. ஐயுறு மாமனரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை. ஐயுறு மாமனர், அதாவது சமணர்கள் எந்த கொள்கையும் உறுதியா சொல்றது இல்லைங்க.
பொருள் உண்டான்னு கேட்டால் உண்டுன்னு சொல்லுவான், இல்லையான்னு கேட்டால் இல்லையான்னு சொல்லுவான். என்னையா ரெண்டும் சொன்னால் உண்டுமாம் இல்லையுமாம் அப்படின்னுவான். என்ன ரெண்டையும் சொல்லணும்னா அது சொல்ல முடியாத சமாச்சாரம் அப்படின்வான். அதனால் அவனுடைய வாதத்துக்கு சப்த பங்கி நியாயம் அப்படின்னு பேர். உண்டு இல்லை என்பது 7 வகையாக அவன் சொல்லுவான். அதனால் சப்த பங்கி நியாயம். அதனால் அவனுக்கு அத்திநாத்திவாதம்னு பேர். அஸ்தி என்று அஸ்தினா உண்டுன்னு அர்த்தம், நாஸ்தினா இல்லைன்னு அர்த்தம். உண்டுன்னு சொல்லுவான், இல்லைன்னு சொல்லுவான். அந்த இதில் எழுதி போட்டானுங்கல்ல, இந்த மந்திரத்தை தான் எழுதி போட்டானுங்க. சம்பந்தரோடு வாதம் செய்த பொழுது அத்திநாத்திவாதம், அந்த அத்திநாத்திங்கிற மந்திரத்தை தான் எழுதி போட்டான். அதுதான் அவனுடைய தத்துவ ஞானம். அது போயிட்டு அதனால ஐயுறு மாமனரும் அறுவகை தேரரும். அறுவகை தேரர்னா அறுதலே முத்தி. அறுவகை அறுதலாகிய வகை. எது அறுதல் அப்படின்னு கேட்டா கந்தம் அறுதல். அவன் பௌத்தன் இருக்கிறானே, பஞ்ச பொருள்னு தனியா ஒண்ணு கிடையாதுங்க, 5 பொருள் சேர்ந்தது. அதுக்கு பஞ்ச கந்தம். கந்தம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். முருகப்பெருமானுக்கு கந்தன்கிற பேரும் அதனால வந்ததுதான். 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்ததுனாலே வந்த பெயர் அது. அதனால கந்தம்னா சேர்க்கை. இந்த பஞ்ச கந்தம் சேர்க்கையினாலே பொருள் உருவாகிறது. அந்த சேர்க்கை அற்றதான பொருள் போயிடுது. அதனால அதுதான் முத்தின்னு சொல்லுவான். அறுவகை தேரரும் ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை. ஊழிக்காலம் வரையிலும் அவங்க அந்த தத்துவ ஞானத்தை பேசினாலும் கூட உணர மாட்டாங்க. ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை. எச்சன் ஏழிசையோன் கொச்சையம் மெச்சினை. கொச்சையை மெச்சினை. அது யாருது? பராசர முனிவன் பெயரால் வந்தது. அவனுக்கு எச்சன்னு பேர். எச்சன்னா யஜ்ஞம் செய்பவன் அர்த்தம். யஜ்ஞம் என்பது தமிழில் எச்சம்னு வருதுங்க. எச்சன் ஏழிசையோன். ஏழிசையோன்னா எழுகின்ற புகழை உடையவன். 7 இசை அல்ல, 7 இசைன்னு அர்த்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது பொருள் அல்ல. எழுகின்ற புகழை உடையவன். இசை என்பதுக்கு புகழ்னு அர்த்தம். ஏன்னா பராசர முனிவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஒன்றும் இல்லை. அதனால எழுகின்ற புகழை உடையவன் என்று பொருள் பண்றது சரியான பொருள். எச்சன் ஏழிசையோன் கொச்சையம் மெச்சினை. 6 பதமும். 6 பதம் என்பது பதவி. எங்க இப்ப மனுஷனா இருக்கிறோம், தேவனா போவோம், அதுக்கு மேல பிரம்மனா போவோம், இந்திரனா போவோம், பிரம்மனா போவோம், விஷ்ணுவா போவோம், அப்புறம் சுத்த தத்துவத்துல கீழே மகேஸ்வரனா போவோம், சதாசிவமா போவோம், அப்புறம் நாதசிவமா போவோம். இதெல்லாம் ஒவ்வொரு பதவிங்க. அதனால 6 பதமும் 5 கல்வியும். 5 கல்வி என்பது 5 பொருந்திய கல்வி. 5 பொருந்திய கல்வி அப்படின்னா என்னன்னு கேட்டா திருவெழுத்து 5 உணர்கின்ற கல்வி. அதுதான் 5 கல்வி. நம்ம அப்பர் சுவாமிகள் அப்படிதான் பாடிருக்கார். நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறி விச்சயம். எனவே ஞானம், கல்வி, வித்தை என்பது எல்லாமே திருவைந்தெழுத்து தான். நம்ம பிள்ளைகளும் அதான் படிக்கிறாங்க. இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள்லாம்? நானாவை படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்க என்னென்ன படிக்கணும்? யானா படிக்கணும், வானா படிக்கணும், சீனா படிக்கணும். ஆனால் உலக வாழ்க்கை நானாவை படிக்கிறதோட முடிஞ்சு போகும். அதுக்கு காரணம் என்னன்னா மானா. அதை அவங்க படிக்கிறதே இல்லை, அது அவங்ககிட்டே இருக்கு. அதனால கல்வி என்பது இந்த 5, நீங்க எதை சொன்னாலும் இந்த 5க்குள்ளால வந்து முடிஞ்சிடுங்க. அதனால தான் 5 எழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும். ஏனைய நூல்கள் எல்லாமே 5 எழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு 5 எழுத்தில் அடங்காத நூல் என்பது இல்லை அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்த சாஸ்திரம் சொல்லுது. அதை உண்மை விளக்கத்தில் பாடி இருக்கிறாங்க. அதுதான் இங்கே 5 கல்வி என்று சொல்லப்பட்டது. 5 கல்வியும் மறைமுதல் 4ம் 3 காலமும் தோன்ற நின்றனை. எக்காலமும் நிலை பெற்று நிற்கும்படியாய் நீ அவற்றுக்கு ஆதாரமாய் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். 3 காலமும் தோன்ற நின்றனை. அல்ல, 3 காலமும் தோன்ற நின்றனை என்பதுக்கு இன்னொரு பொருளுங்க. இவன் காலாதீதன், காலாதீதனாயிருந்து கால தத்துவத்தை தோற்றுவிக்கிறான் என்று அப்படி அர்த்தம். இவன் நேரா தோற்றுவிக்கிறதில்ல. கால தத்துவம் எதுல தோன்றுது? அசுத்தமாயில தோன்றுது. அசுத்தமாயில அவனுக்கு நேர் தொழில் கிடையாது, அனந்தேஸ்வரர் வழியாக தான் தொழில். அதனால 3 காலமும் தோன்றுகின்றன என்பது மேலே சொன்ன 6 பதம், 5 கல்வி, மறைமுதல் 4 இவை எக்காலத்தும் அழியாதிருக்கும்படியாய். எக்காலத்தும் அழியாதிருக்கும்னா சங்கார காலத்துல வாக்கு வந்து சுத்தமாயில ஒடுங்கும்ல. வாக்கு எல்லாம் போய் நாதத்துல ஒடுங்கும், நாதம் சுத்தமாயில ஒடுங்கும். ஒடுங்கினாலும் கூட அந்த பொருள் இருக்கும், சப்தம் தான் அழியும். 5 எழுத்து ஈதாகில் அழியும் எழுத்து ஆய்விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று அப்படின்னு உண்மை விளக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டு உற்ற குறியழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது. பாஷையிலே சொன்ன குறியீடு போகும், ஆனா பொருள் போகாது. பொருள் போகாத எனவே அவை எக்காலத்தும் இருக்கும். எனவே சங்கார காலத்திலும் இது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால 3 காலமும் தோன்ற முக்காலத்திலும் அழிவின்றி விளங்கும்படியாய் நின்றாய், நீ அவற்றுக்கு தாரகமாய் ஆதாரமாய் நின்றாய் என்று அர்த்தம் பண்ணணும்.
மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும். முதல்ல தொடங்கினார் பாருங்க, ஓருருவாயினை மானாங்கார ஈரியல் வாய். அந்த ஈரியல் வாய் என்பது இருமையின் பெருமையும் கொண்டு ஓருருவாய் என்பது ஒருமையின் பெருமை. இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமை அந்த தொடக்கத்தில் கொண்டு வந்து முடிச்சார். இந்த ஒன்றை கொண்டு போய் நீங்கள் மேலே வச்சிங்கன்னா அந்த ஒன்று மேலே நிற்கும். 1 2 1 அப்படி தொடங்கணும்ல, ஒன்று திரும்பவும் மேலே எப்படி போகணும், இதை கொண்டு வைக்கணும், முடிவை கொண்டு வந்து திரும்பவும் கடைசியில் கொண்டு வந்து வைக்கணும். இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும். இருமையின் ஒருமை அப்படின்னா இப்போ நாம் காலையில் படித்தோம் இல்லையா, சக்தி சிவத்தோடு சமவாய சம்பந்தம் உடையது. ஒரு வாற்றால் 2ஆக கருதப்படும், ஒரு வாற்றால் 1ஆக கருதப்படும். இது தாதான்மிய சம்பந்தம்னு சொன்னோம். அதுதான் இருமையின் ஒருமையும். அப்புறம் ஒருமையின் பெருமை. ஒருமையின் பெருமை என்ன, எல்லாவற்றையும் அடக்கி நீ பரசிவம் என்ற நிலையிலே ஒருமை உடையவனாக நிற்கின்றாய், அவர் பெருமையும். மறுவிழா மறையோர் கழுமல முதுவதி கவுனியன் கட்டுரை. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பதிகத்தில் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும், அவன் அறியும்படியாக பாடப்பட்டது. இங்க இதுவரைக்கும் முன்னிலை சொல்லி கொண்டு வந்தது, இங்க பறக்கையில மாற்றி சொல்றார். கழுமல முதுபதி கவுனியன் ஆகிய நீ அறிவாய். ஆகையினாலே அணைய தன்மையை ஆதலின், அணைய தன்மையை என்ன தன்மை, முன்னெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த ஓருருவாயினை ஈரியல் வாயினை அப்படின்னு சொன்னார, அந்த தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர். நின்னை நினைதல்னா என்ன, இந்த தன்மைகளையெல்லாம் சேர்த்து நினைக்க வேணும். அப்படி நினைய வல்லவர், வல்லவர்க்கு நீள்நிலத்தில் இல்லை. நீள்நிலத்தில் இல்லைன்னா தான் பிறப்பு இல்லை, நீள்நிலத்து இல்லை என்று கொண்டு வந்து இந்த பதிகத்தை முடித்திருக்கிறார். இந்த பதிகத்தை கன்சாம்பிள்ளைன்னு பேரூரில் பிரபலமான பண்டிதருங்க, அவர் சொல்லுவார், ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டெல்லாம் வழிபடுறானுங்க, ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபடுற வழிபாட்டை காட்டிலும் இது ரொம்ப சிறப்புடையது அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீசக்கரமும் இந்த மாதிரி கோணம் தானுங்களே, நீங்கள் இதில் கோணம் போட்டிங்கன்னா வரும். இந்த 1 2 3 இருக்கு இல்லையா, 1 2 1 1 2 3 2 1 போட்டு அந்த கோணம் அடங்கும். அந்த மாதிரி ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபடுவதனாலே என்ன பலன் உண்டோ அந்த பலன் இந்த பதிகத்தை ஓதுவதனால கிடைக்கும். அதனால் இந்த பதிகம் எல்லா வகையிலும் சிறப்புடைய பதிகம். சிவபரம்பொருளினுடைய சொரூப நிலையிலும் தடத்து நிலையிலும் சிருஷ்டி முதலிய தொழில்களிலும் இருக்கின்ற தன்மைகள் எல்லாம் எடுத்து சொல்லுவது. அதனால தான் அணையத்தன்மை அப்படின்னு சொல்லி அந்த தன்மையோடு கூடிய உன்னை நினைக்க வேண்டும். அப்படி நினைப்பவர்களுக்கு பிறப்பு இல்லையாக ஆகும் என்று இந்த பதிகத்தில் திருஞான சம்பந்தர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் என்று கொள்ளலாம். இந்த வகையில் மணி 6:30 ஆயிட்டது, முடித்து கொள்ளலாம். வான்முகில் வழாது பெய்க மலி